பிடிசி நண்பதிகளை வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்க மறந்துட்டிங்களா என்ன, இல்லை ஸ்கூல் ஞாபகத்தில் மறந்தும் இருந்து விடாதீர்கள் என்று சொன்னேன். என்னன்னு தெரில, என்ன ப்ரோ சொல்கிறேன், எச்சனா ஸ்பெஷலான ஐட்டம் மறந்துட்டேன்னா இன்றைக்கி ஏதாச்சுமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஏதாச்சும் இல்லை, பட் அந்த ஊரில் இன்றைக்கி ஏதாச்சும் நடக்க போது, சின்னதாக இல்லை பிரம்மாண்டமாக. ஸோ ரொம்ப நாள் கழித்து கண்ணெல்லாம் வறண்டு போய் இதயமெல்லாம் சுரண்டு போய் இதயமே எங்கேயா, என் இதயத்தை காணையா, அந்த சன்ஷைன் எங்கேயா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்த ஆர்மிஸ்க்கு அட்லாஸ்ட் ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜின் அட்லாஸ்ட் மிலிட்ரியிலேருந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற, 12ஆம் தேதி தான் வராங்க, நீ என்ன கதை விட்டுட்ருக்கீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீவர்ஸ் லைவ் யார் யாருக்கு வேணும், ஸோ எப்போன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறையா சர்ப்ரைஸ் சின் சைட்லேருந்து இருக்குது, வாங்க பார்த்து வச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. இந்த 2 நாள் உங்களுக்கு நிறையா கொடுக்க போகிறேன். ஏன்னா ஃபெஸ்ட்டாக வருது, ஜின் வெளில வராரு, கான்சர்ட் இருக்கும், லைவ் இருக்கும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக் அழுத்தாமல் வந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு லைக் அழுத்தி லவ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அண்ட் ஒரு சேட் நியூஸ் இருக்குது, அதை பற்றி நான் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு ஸ்பெஷல் மேட்டர்னு சொல்லிட்டுனா, என்ன ப்ரோ சொல்கிற, ஜின் எப்போ வராருன்னு கேட்டிங்கன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஜூன் 12 அவருக்கு எல்லாம் முடிஞ்சு அன்பாக எப்படி நீங்கள் அமுச்சு வச்சிங்களோ அதே மாதிரி அன்பாக கூட்டு வரத்துக்கு மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க. அதேமாதிரி மிலிட்ரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு பாய் சொல்லி சல்யூட் சொல்லி நிறையா ஸ்பெஷல் பண்ணி அமுச்சு விட ரெடியாக இருந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 12. ப்ரோ ஜூன் 12 நாளைக்கு தானே, இன்றைக்கி என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் தான் இன்றைக்கி 11, இன்றைக்கி நைட்டு 8:30 மணி ஆச்சுன்னா அந்த ஊரில் விடிஞ்சிரும். ஸோ யோசிச்சுக்கோங்க, அவருக்கு என்ன டிஸ்சார்ஜ் கொடுத்துருவாங்க, நீ வெளியில் போய் இந்த உலகத்தை ரசித்து உன் அன்பான காதல்களோட லவ் பண்ணுப்பா ராஜா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன் இன்னையோட முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னையோட வெளில வராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவே பிரம்மாண்டமாக இருக்குது. போகிற தெரு சைட்லாம் பார்த்திங்கன்னா ஜின்னோட போஸ்டர் இருக்குது, ஜின்னோட ஃபோட்டோ இருக்குது, ஜின்னோட வீடியோ ஓடிட்டுருக்கு. அண்ட் மக்கள்லாம் காரில் ஜின்னோட போஸ்டர் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஜின்னு ஒரே காதலில் அங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்ன தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வீவர்ஸ் லைவ் வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் 12ஆம் தேதி வரானா 13ஆம் தேதி ஒரு பெரிய கான்சர்ட் இருக்குது. அதாவது நம்ம ஃபெஸ்டா இயர், அதாவது ஸ்பெஷல் ஆனிவர்சரி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் கான்சர்ட்டாக அவர் தான் தொடங்கி வச்சு இனிமேல் பிடிஎஸ் எப்படியோ கூப்பிட்டு போகிறேன், ஆர்மிக்கு எப்படிலாம் லவ் தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காருன்னு சொல்லி பிடிஎஸ் அஃபிஷியலாக அவங்க கம்பெனி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி 12ஆம் தேதி வெளில வராது, லைவ் இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. 13ஆம் தேதி கான்சர்ட்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதில் சின்ன சோகமான நியூஸ் என்னென்னா, இந்த லைவை எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. மெம்பர்ஷிப் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவலையப்படாதீங்க, அதுக்கும் நம்மள்கிட்ட காதலுக்கு ஒரு வழி இருக்குது, பார்ப்பதற்கும் ஒரு வழி இருக்குது. அது நான் இங்கே சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயத்தை நான் அதுக்கு வேண்டி லிங்க்குலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதை பற்றி டீட்டெயில்ஸ் அப்கமிங் வீடியோஸில் எப்படி பார்க்குறது என்ன பார்க்குன்னு சொல்லிட்டு அந்த லைவ் வந்துச்சுன்னா சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் சில நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க, அது மூலிமா பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கவும் அடுத்து ஜின் என்னென்ன பண்ண போகிற, பிடிஎஸ் எப்படிலாம் போகுது, கான்சர்ட் எப்படி சீக்கிரட்டாக நாங்களும் பார்க்குறது, இது மாதிரி விஷயங்கள் நிறையா வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சி அண்ட் ஜின்னோட வருகையை என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணி சொல்லிட்டு மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு நானும் ஹாப்பியாக விடைய போகிறது தான். ஆர்ஜி லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.